தொடர்ந்து ரைஸ் எலுமின் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கன்றுடன் கூடிய 2 பசுமாடுகள் பரிசாக வழங்க இருக்கின்றன. ஜல்லிக்கட்டில் கலந்து கொள்ளும் அனைத்து காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பெர்னவ் ஜுவல்லர்ஸ் சார்பாக தங்க காசுகள் பரிசாக வழங்க இருக்கின்றன. நாற்காலி படக்குழுவின் தயாரிப்பாளர் ஆதம் பாவா அவர்கள் வழங்கும் தங்க காசுகளும் மருத திரைப்பட குழுவினின் சார்பாக வழங்கும் பரிசுகளும் சைக்கிள்களும் கட்டில்களும் பரிசாக வழங்க இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து சென்னை மொபைல்ஸ் வழங்கும் செல்போன்களும் பூர்விகா மொபைல்ஸ் வழங்கும் செல்போன்களும் கேஜி பாண்டியன் அவர்கள் வழங்கும் சைக்கிள்களும் வலசரவாக்கம் முத்துராமன்ஜி அவர்கள் வழங்கும் சைக்கிள்களும் பரிசாக வழங்க இருக்கின்றன. இந்த ஆண்டு முன்மாதிரி இல்லாமல் ஜல்லிக்கட்டு விழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து காளைகளுக்கும் தங்க காசுகள் பரிசாக வழங்க இருக்கின்றன. பிரணவ் ஜுவல்லர்ஸ் சார்பாக தங்க காசுகள் வழங்க இருக்கின்றன. சிறந்த மாடுபிடி வீரருக்கு 1 பவுன் தங்க காசும் சிறந்த காளை உரிமையாளருக்கு 1 பவுன் தங்க காசும் பிரணவ் ஜுவல்லர்ஸின் சார்பாக பரிசாக வழங்க இருக்கின்றன. மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆர்.கே. சுரேஷ் அவர்களின் சார்பாக 2500 வீதம் தங்க காசுகள் வழங்க இருக்கின்றன. சக்தி இயற்கை உரம் சார்பாக கிஃப்ட் பேக்குகளும் சென்னை மொபைல்ஸ் ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் சார்பாக அண்டா தங்க காசு கிருஷ்ணா ஜுவல்லரி PKM செல்வம் அவர்கள் சார்பாக 4 பிரிட்ஜுகளும் ரோஸ் பேன்சி ஸ்டோர் தேனி சார்பாக குக்கர் MP ஆம்புலன்ஸ் சார்பாக அண்டா நண்டுமார் கைலிகள் வழங்கும் அண்டா ஆக்சோ திருப்பூர் ஆக்சோ பனியன் வழங்கும் டி ஷர்ட்டுகள் மற்றும் காமதேனு மசால் வழங்கும் டிராவல் பேக் விவி நேஷனல் வழங்கும் அனைத்து மாடுகளுக்குமான சேர் மதுரை IAS அகாடமி சார்பாக பீரோ மற்றும் அலங்காநல்லூர் முனியாண்டி பர்னிச்சர் சார்பாக வயர்கட்டில் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்கள் வழங்கும் பனியன்கள் மாண்புமிகு தேனி பாராளுமன்ற உறுப்பினர் வழங்கும் பனியன்கள் மதுரை 99 ஸ்டோர் வழங்கும் சைக்கிள் அலங்காநல்லூர் PV பிரசாத் வழங்கும் வாஷிங் மிஷின் ஹோம் தியேட்டர் டேபிள் ஃபேன் சென்னை சில்க்ஸ் தங்கம் ஜுவல்லரி வழங்கும் கிஃப்ட் செட் கோல்டு காயின் ரைஸ் ஜல்லிக்கட்டு விழா பேரவைத் தலைவர் அண்ணன் PR வழங்கும் சைக்கிள்களும் கட்டில்களும் சோழவந்தான் வழக்கறிஞர் சத்யபிரகாஷ் வழங்கும் அண்டா டாக்டர் ஆபேலி அந்தோனி அபிநயா பல்கிளினிக் வழங்கும் அண்டா அஞ்சப்பர் வழங்கும் அண்டா குமார் மெஸ் சார்பாக குத்து விளக்கு ஹரிதா ஹோண்டா வழங்கும் டிராவல் பேக் திண்டுக்கல் டாக்டர் மலர் சின்னத்தம்பி வழங்கும் பானை போத்தீஸ் வழங்கும் பட்டு புடவைகள் திருநாவுக்கரசு வாவிடமருதூர் ஊராட்சி மன்ற தலைவர் வழங்கும் பொங்க பானை கோயம்புத்தூர் கண்ணன் ஹோமியோபதி கிளினிக் வழங்கும் வெள்ளி செயின்கள் நாற்காலி திரைப்பட குழுவின் தயாரிப்பாளர் ஆதம் பாவா வழங்கும் தங்க காசுகள் நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் சேர் ராஜ்மஹால் வழங்கும் பட்டு புடவை வசந்தன்கோ வழங்கும் பரிசுகள் குபார் மொபைல்ஸ் வழங்கும் வாக்மேன்கள் பரிசாக வழங்க இருக்கின்றன. அரசு மருத்துவமனைக்கு அருகே பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கும் காவல்துறையினருக்கு வேண்டுகோள். கிருஷ்ணமூர்த்தி என்பவர் ஜல்லிக்கட்டு மைதானத்திற்கு ஹேண்ட் கிளவுஸ் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அவரை உள்ளே அனுமதிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகின்றது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு வருகை தந்திருக்கும் கால்நடை பராமரிப்புத்துறை செயலாளர் அவர்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களையும் மாவட்ட வருவாய் கோட்டாட்சியர் அவர்களையும்
மற்றும் அனைத்து அரசு அதிகாரிகளும் விழாக்குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களோடு வந்து கலந்து கொண்டிருக்கும் ஜல்லிக்கட்டு பேரவையின் தலைவர் PR அவர்களையும் விழாக்குழுவின் சார்பாகவும் அனைத்து அரசு நிறுவன அதிகாரிகளையும் விழாக்குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மீண்டும் நடைபெறுவதற்கு பல்வேறு வகையில் போராட்டங்கள் நடத்தி மீண்டும் உரிமையை மீட்டுக் கொடுத்த இந்த நிகழ்ச்சியை பார்வைக்கு வந்திருக்க மாணவ மாணவிகளுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து அரசியல் கட்சிகள் விழாக்குழுவின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு எங்களுக்கு பேருதவி புரிந்த மாணவ மாணவிகளுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் அனைத்து அரசு அதிகாரிகளுக்கும் விழாக்குழுவின் சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் வருகவர் என்று வரவேற்கிறோம். ஹலோ செக். ஹலோ திருமலை ரேடியோ சவுண்டு. ஹலோ செக் செக் செக். ஹலோ செக் 1. ஹலோ இன்னும் சற்று நேரத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தங்களது பொற்கரங்களால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர்களும் தொடங்கி வைக்க இருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டு விழாவில் சிறந்த காளையின் உரிமையாளர் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு காரும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் வழங்கும் ஒரு காரும் பரிசாக வழங்க இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு விழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் பிரணவ் ஜுவல்லர்ஸ் சார்பாக தங்க காசுகள் பரிசாக வழங்க இருக்கின்றன. ரைஸ் எலுமின் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கன்றுடன் கூடிய தாயும் கன்றுமாக 2 பசுமாடுகள் பரிசாக வழங்க இருக்கின்றன. த கிங் மேக்கர் IAS அகாடமி சார்பாக எண்ணற்ற பரிசுகள் வழங்க இருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து நிப்பான் பர்னிச்சர், சூரியன் 93.5 FM, சென்னை மொபைல்ஸ், தினமலர், பூர்விகா மொபைல்ஸ், பிரணவ் ஜுவல்லர்ஸ், ஜெயபிரபா ஜுவல்லர்ஸ் சார்பாக தங்க காசுகளும், குமார் மெஸ் சார்பாக குத்து விளக்குகளும், ஜல்லிக்கட்டு பேரவைத் தலைவர் அண்ணன் PR சார்பாக சைக்கிள்களும், KG பாண்டியன் அவர்கள் சார்பாக சைக்கிள்களும், வலசரவாக்கம் முத்துராமன்ஜி அவர்கள் சார்பாக வயர் கட்டில்களும் பரிசாக பரிசு மலையாக பொழிய காத்திருக்கின்றன. ஆகவே மாடுபிடி வீரர்கள் தங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. மாடுபிடி வீரர்கள் அரசின் விதிகளுக்கு உட்பட்டு மாட்டின் வாலையோ கொம்பையோ தொடக்கூடாது. மாட்டின் காலின் மீது கிட்டிக்கால் போடக்கூடாது. மற்றும் முன்னாள் MLA ஜவஹருல்லா அவர்கள் சார்பாக எண்ணற்ற பரிசுகள் வழங்க காத்திருக்கின்றன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா அவர்கள் சார்பாக தங்க காசுகள் பரிசாக வழங்க இருக்கின்றன.
உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் எவ்வித உயிரிழப்போ ரத்த சேதமோ ஏற்படக்கூடாதென்று மாடுபடி வீரர்களை ஒரு படி தாண்டி ரெட் கிராஸ் குழுவினர் மிகுந்த துடிப்புடன் உள்ளார்கள். அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழா நடத்த அல்லும் பகலுமாக சீரிய முறையில் முயற்சிகள் பல செய்து கொண்டிருக்கும் மாவட்ட நிர்வாகம் மற்றும் பேரூராட்சித்துறை, பொதுப்பணித்துறை, காவல்துறை, பேரூராட்சி, மருத்துவத்துறை அனைவருக்கும் கிராம பொதுமக்கள் மற்றும் விழாக்குழுவின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தனது பொற்களங்களால் கொடியசைத்து துவக்கி வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களையும் விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வரவேற்று காத்திருக்கின்றோம். இவ்விழாவில் சிறந்த காளை உரிமையாளருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வழங்கும் ஒரு காரும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் வழங்கும் ஒரு காரும் பரிசாக வழங்க காத்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு விழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து காளைகளுக்கும் பிரணவ் ஜுவல்லர்ஸின் சார்பாக தங்க காசுகள் பரிசாக வழங்க காத்திருக்கின்றன. சிறந்த காளையின் உரிமையாளருக்கு பிரணவ் ஜுவல்லர் சார்பாக 1 பவுன் தங்க காசும், சிறந்த மாடுபிடி வீரருக்கு பிரணவ் ஜுவல்லர் சார்பாக 1 பவுன் தங்க காசும் பரிசாக வழங்க காத்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து த ரைஸ் எலுமின் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கண்டுடன் கூடிய 2 பசுமாடுகள் பரிசாக வழங்க காத்திருக்கின்றன. அதனைத் தொடர்ந்து ஜல்லிக்கட்டு விழாவில் கலந்து கொள்ளும் காளைகளுக்கு கிங் மேக்கர் IAS அகாடமி சார்பாக பரிசு பொருட்களும், தினமலர் சார்பாக பரிசு பொருட்களும், பூர்விகா சார்பாகவும் சென்னை மொபைல் சார்பாகவும் PKM செல்வம் அவர்கள் சார்பாக பிரிட்ஜுகளும், ரோஸ் பேன்சி ஸ்டோர் தேனி சார்பாக குக்கர்களும், MP ஆம்புலன்ஸ் சார்பாக அண்டாவும், நண்டுமார் கைலிகள் சார்பாக அண்டாவும், திருப்பூர் ஆக்சோ பனியன் சார்பாக டி ஷர்ட்டுகளும், காமதேனு மசால் வழங்கும் டிராவல் பேக்குகளும், VV நேஷனல் வழங்கும் சேர்களும், மதுரை IAS அகாடமி சார்பாக பீரோகளும், மருத திரைப்பட குழுவினர் சார்பாக சைக்கிள் மற்றும் வயர்கட்டில், யூனிபிக் பிஸ்கட் சார்பாக அனைத்து வீரர்களுக்கும் அனைத்து பார்வையாளர்களுக்கும் பிஸ்கட்களும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பையா MLA அவர்கள் சார்பாக தங்க காசுகளும், KG பாண்டியன் அவர்கள் சார்பாக சைக்கிள்களும், வலசேரவாக்கம் முத்துராமன்ஜி சார்பாக வயர் கட்டில், ஈரோடு RGS காமதேனு மாட்டு தீவனம் சார்பாக மாட்டு தீவனம், ஈரோடு RGS காமதேனு மாட்டு தீவனம் சார்பாக சிறந்த முதல் காளைக்கு ஒரு வருடத்திற்கான மாட்டு தீவனங்கள் அனைத்தும் இலவசமாக வழங்க இருக்கின்றன. 2ஆம் காளைக்கு 6 மாதத்திற்கான மாட்டு தீவனங்கள் அனைத்தும் பரிசாக வழங்க காத்திருக்கின்றன. 3வது பரிசு பெறும் காளைக்கு 3 மாதங்களுக்கு வரையிலான மாட்டு தீவனங்கள் பரிசாக வழங்க காத்திருக்கின்றன. அலங்காநல்லூர் முனியாண்டி பர்னிச்சர் சார்பாக வயற்கட்டிலும், சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்கள் சார்பாக டி ஷர்ட்களும், தேனி தாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு ரவீந்திரநாத் குமார் அவர்கள் சார்பாக டி ஷர்ட்களும், மதுரை 99 ஸ்டோர் வழங்கும் சைக்கிள்களும், அலங்காநல்லூர்
PV பிரசாத் வழங்கும் வாஷிங் மிஷின், ஹோம் தியேட்டர், டேபிள் ஃபேன், சென்னை சில்க்ஸ் தங்கம் ஜுவல்லரி வழங்கும் கிஃப்ட் செட், கோல்டு காயின், தி ரைஸ் எலிமின் சார்பாக பசுமாடுகள், சோழவந்தான் வழக்கறிஞர் சத்யபிரகாஷ் சார்பாக அண்டா, டாக்டர் ஆபுல் அந்தோனி அபிநயா பல் கிளினிக் சார்பாக அண்டா, ஹோட்டல் அஞ்சப்பர் வழங்கும் அண்டா, குமார் மெஸ் சார்பாக குத்துவிளக்கு, ஹரிதா ஹோண்டா சார்பாக டிராவல் பேக், திண்டுக்கல் டாக்டர் மலர் சின்னத்தம்பி சார்பாக பானை, போத்தீஸ் வழங்கும் பட்டு புடவை, திருநாவுக்கரசு வாவிடமருதூர் சட்டமன்ற உறுப்பினர் ஊராட்சி மன்ற தலைவர் சார்பாக பொங்கப்பானை, கோயம்புத்தூர் கண்ணன் ஹோமியோபதி கிளினிக் சார்பாக வெள்ளி செயின்கள், நாற்காலி திரைப்பட குழுவின் தயாரிப்பாளர் ஆதம் பாவா வழங்கும் தங்க காசுகள், நிப்பான் பர்னிச்சர் வழங்கும் சேர், ராஜ்மஹால் வழங்கும் பட்டு புடவை, வசந்தன் கோ வழங்கும் கிஃப்ட் பேக், குமார் மொபைல்ஸ் வழங்கும் வாக்மேன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜவஹருல்லா அவர்கள் சார்பாக கிஃப்ட் பேக் மற்றும் எண்ணற்ற பரிசுகள் காளைகளுக்கும் மாடுபிடி வீரர்களுக்கும் வழங்க காத்திருக்கின்றன. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் புதுமுறையாக திரைப்பட குழுவினர் தானாக முன்வந்து தங்கள் பரிசு பொருட்களை வழங்க இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து நாற்காலி திரைப்பட குழுவின் தயாரிப்பாளர் ஆதம் பாவா டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தங்க காசுகளும், மருத படக்குழுவின் சார்பாக சைக்கிள்களும் கட்டில்களும் பரிசாக வழங்க காத்திருக்கின்றன. விவசாயத்தை போற்றும் வகையில் சக்தி இயற்கை உரம் வழங்கும் கிஃப்ட் பேக்குகள் அனைத்து மாடுகளுக்கும் பரிசாக வழங்க காத்திருக்கின்றன. மாடுபிடி வீரர்களுக்கும் காளையின் உரிமையாளர்களுக்கும் வேண்டுகோள். காளையின் உரிமையாளர்கள் மாடை அவிழ்க்கும் போது தயவு செய்து கயிற்றுடன் அவிழ்க்க வேண்டாம். 2 நாட்களாக காத்திருந்து மாட்டை வரிசையில் கொண்டு வந்து முறையாக அவிழ்க்க முயற்சி செய்திருப்பீர்கள். தயவு செய்து கபருடன் அவிழ்க்க வேண்டாம். மாடுபிடி வீரர்கள் அரசின் விதிகளுக்கு உட்பட்டு மாட்டின் கொம்பையோ வாளையோ தொடக்கூடாது. மாட்டின் கால்களை கிட்டிக்கால் போட்டு முடக்கக்கூடாது. பரிசு பொருட்கள் சைக்கிள், பிரிட்ஜ், கட்டில், பைக் போன்ற பெரிய பொருட்கள் அலங்காநல்லூரிலிருந்து வாடிப்பட்டு செல்லும் ரோட்டில் MS மஹால் அருகே உள்ள குடோனில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. வெற்றி பெற்ற வீரர்கள் டோக்கனை காண்பித்து அங்கிருந்து எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறோம். பெரிய பொருட்களான சைக்கிள், பைக், கட்டில், பிரிட்ஜ், வாஷிங் மிஷின் போன்ற பெரிய பொருட்கள் வாடிப்பட்டி மெயின் ரோட்டில் அலங்காநல்லூர் MS மஹாலை அடுத்து விழா குழுவினரால் அமைக்கப்பட்டுள்ள குடோனில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. டோக்கனை காண்பித்து எடுத்து செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது.
ஹலோ Hello. Testing hello. Hello. Audio testing hello. Testing. Audio testing hello.
அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்கு வருகை தர காத்திருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களையும் வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர்பி உதயகுமார் அவர்களையும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கே மாணிக்கம் அவர்களையும் மற்றும் விழாவில் கலந்து கொண்ட காவல்துறையினர் மற்றும் காவல் அதிகாரிகள், கால்நடைத்துறை செயலர் அவர்கள், கால்நடைத்துறை, பேரூராட்சித்துறை, பத்திரிகை துறை, பத்திரிகை நிருபர்கள், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிக்குழு, கால்நடை பராமரிப்புத்துறை முதன்மை செயலர் அவர்களையும் மற்றும் காளை உரிமையாளர்களையும் மாடுபிடி வீரர்களையும் பத்திரிகை நிருபர்களையும் ஜல்லிக்கட்டு விழாவை மீட்டுக் கொடுத்த மாணவர் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் மாண்புமிகு வருவாய் மற்றும் பேரிடர்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர்பி உதயகுமார் அவர்களையும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் கே மாணிக்கம் அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்களையும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி அவர்களையும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் அவர்களையும் விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வருக 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 என வரவேற்கின்றோம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு விழாவிற்கு வருகை செய்திருக்கும் மாண்புமிகு வி ராஜன் செல்லப்பா அவர்களையும் வருக வருக என விழாக்குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களாலும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் திருக்கரங்களாலும் கொடியசைத்து வெகு விமர்சையாக தொடங்க இருக்கின்றது. உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டிற்கு தங்கள் பொற்கரங்களால் கொடியசைத்து விழாவை தொடக்கி வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி விழா குழு மற்றும் கிராம பொதுமக்களின் சார்பாக வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை தங்களது பொற்கரங்களால் துவக்கி வைக்க வருகை தரும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களையும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் ஜல்லிக்கட்டு விழா குழுவின் சார்பாகவும் இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கின்றோம். ஜல்லிக்கட்டு விழாவில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை துவக்கி வைக்க வருகை தந்திருக்கும் தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களையும் வருக வருக என இருகரம் கூப்பி விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களையும் ஜல்லிக்கட்டு விழாவை தொடங்கி வைக்க வந்திருக்கும் தேனி பாராளுமன்ற உறுப்பினர் மாண்புமிகு OP ரவீந்திரகுமார் அவர்களையும் கூட்டுறவுத்துறை அமைச்சர்
அவர்களையும் விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வருக வருக என வரவேற்கின்றோம். ஜல்லிக்கட்டு நாயகன் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மற்றும் தமிழக துணை முதலமைச்சர்கள் தங்கள் பொற்கரங்களால் ஜல்லிக்கட்டின் முதல் காளையான அலங்காநல்லூர் கிராமத்து முனியாண்டி காளைக்கு பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றனர். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் முதல் காளையான அலங்காநல்லூர் கிராமத்து முனியாண்டி கோவில் காளைக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர்களும் தங்களது பொற்கரங்களால் பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் சற்று நேரத்தில் தாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு தமிழக துணை முதலமைச்சர் அவர்களும் தங்களது பொற்கரங்களால் கொடி அசைத்து வெகு விமரிசையாக தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள். விழாவில் பங்கெடுத்த வருகை தந்திருக்கும் வருவாய்த்துறை அமைச்சர் மாண்புமிகு ஆர்.பி. உதயகுமார் அவர்களையும் கூட்டுறவு துறை அமைச்சர் மாண்புமிகு செல்லூர் ராஜ் அவர்களையும் வனத்துறை அமைச்சர் மாண்புமிகு திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையும் வடக்கு சட்டமன்ற உறுப்பினர் ராஜன் செல்லப்பா அவர்களையும் சுகாதாரத்துறை அமைச்சர் மாண்புமிகு விஜயபாஸ்கர் அவர்களையும் சோழவந்தான் சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் அவர்களையும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் அவர்களையும் மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் பெரியபுல்லான் அவர்களையும் உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி அவர்களையும் சட்டமன்ற உறுப்பினர் சரவணர் அவர்களையும் ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் அவர்களையும் விழா குழுவின் சார்பாகவும் கிராம பொதுமக்களின் சார்பாகவும் வரவேற்கப்படுகின்றது. தற்பொழுது விழாவை தொடக்கி வைக்க வருகை தந்திருக்கும் காப்பி கையில் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் அவர்களே, தமிழகத்தின் பாரம்பரியத்தை மீட்டெடுத்து ஜல்லிக்கட்டு உரிமையை இன்று பெற்றுக் கொடுத்த நாயகர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மற்றும் தமிழகத்தின் துணை முதல்வர் அவர்கள், இங்கு சிறப்பிற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் இன்று இந்த நிகழ்ச்சியினை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் பெருமக்கள் அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகம் சார்பாக தமிழரின் தனித்துவமான தமிழ் திருநாள் வாழ்த்துக்களை மாவட்ட நிர்வாகம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தருணம் காளைப்பிடி வீரர்களுடைய உறுதிமொழி ஏற்கும் தருணம். காளைப்பிடி வீரர்கள் தங்களுடைய நான் வாசிக்க அதை திரும்ப சொல்லி தங்கள் உறுதிமொழியை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காளைப்பிடி வீரர்களுக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் முன் கொடுங்க. காளைப்பிடி வீரர்கள் கொஞ்சம் 4 பேருக்கு முன்னாடி அனுப்புங்கள். முன்னே அப்படியே நில்லுங்க, கொஞ்சம் பின்னாடி இருங்க. ஜல்லிக்கட்டு உறுதிமொழி ஏற்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி வட்டம் அலங்காநல்லூர் கிராமத்தில் இன்று சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ள தமிழக பாரம்பரிய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை கொண்டாடிடவும் நமது கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காத்திடவும் விளையாட்டில் ஈடுபடும் காளைகளுக்கு எவ்வித ஊரும் செய்ய மாட்டோம் என்றும் வீரர்களான நாங்கள்
சிறந்த நெறிமுறைகளை பின்பற்றுவோம் என்றும் இவ்விளையாட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கும் வீரர்களுக்கும் சிறு தீங்கும் நேராமல் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு விளையாடுவோம் என்றும் உறுதிமொழிகிறோம். நன்றி. திரும்ப எந்த அது தேவையில்லை, திரும்ப பாத்துக்கிறீங்க. ஸ்டாண்டை மட்டும் பாத்துக்கணும். நான் பார்த்துக்கலாம். சார் 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 எஸ்பி சார் நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்துக் கொண்டிருங்க. நீங்கள் ஆவணம் எதிர்பார்த்துக் கொண்டிருங்க. உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டை நமது முதல்வரும் துணை முதல்வரும் இப்பொழுது கொடியேற்றி துவங்கி வைப்பார் என்பதை விழாக்குழு சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். இப்பொழுது நமது முதல்வரும் துணை முதல்வரும் கொடியேற்றி ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். முதலாவதாக அலங்காநல்லூர் கிராம மாடு, அலங்காநல்லூர் கிராம முனியாண்டி கோயில் மாடு இப்பொழுது வாடிவாசலை விட்டு வெளியேறுவது. நமது முதலமைச்சர் சார்பாக ஒரு தங்க காசு, முதலமைச்சர் சார்பாக ஒரு தங்க காசு, ராஜ்மோகன் சார்பாக ஒரு பட்டு சேலை. இப்பொழுது முதலாவதாக அலங்காநல்லூர் கிராமத்து முனியாண்டி காலை உலக பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை அரசியல் வரலாற்றிலே, ஜல்லிக்கட்டு வரலாற்றிலே உரிமையை மீட்டுக் கொடுத்து நேரிலே வருகை தந்து தன்னுடைய பொற்கரங்களாலே பச்சை கொடி அசைத்து இதோ இருவரும் தலைவர்கள் மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களும் அம்மாவின் அரசின் மூலமாக இந்த உரிமையை மீட்டு தந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் இதோ பச்சை கொடி காட்டி ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய எதிர்பார்ப்பை, நம்பிக்கையை பூர்த்தி செய்த இதோ நம்பிக்கை நட்சத்திரங்கள், வீரத்தின் அடையாளங்கள் இதோ பச்சை கொடி அசைக்கின்றார்கள். இனி தமிழகம் எங்கும் மகிழ்ச்சி, எழுச்சி, உற்சாகம் என்கின்ற அடிப்படையிலே இதோ முதலிலே காளைகளை கோயில் காளைகளிலே திறந்து விட்டு அதற்கு பிறகு சீறி வருகிற காளைகளை இங்கே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்களும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்களும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களும் அனைவரும் இங்கே இருந்து உங்களோடு இருந்து நாங்களும் ஜல்லிக்கட்டு வீரர்களாக உங்களில் ஒருவராக இங்கே இருந்து காளைகளை திரைத்து இதோ சீறி வருகிற காளை, துள்ளி வருகிற காளை, கோயில் காளை, இதை வணங்கி கோயில் காளை வணங்கி இப்போது அடுத்தபடியாக வலசை கிராமத்து மரியாதை மாடு, வலசை கிராமத்து மாடு வெளியே வருகிறது. இது துணை முதலமைச்சர்
அரியாமலை கோயில் மாடு இப்பொழுது வெளியே வருது. அதுக்கு துணை முதலமைச்சர் வழங்கும் ஒரு தங்க காசு, கேஜி பாண்டியன் வழங்கும் இந்த 1000 ரூபாய் பரிசு, சட்டமன்ற உறுப்பினர் ராஜ்குமார் வழங்கும் ஒரு பட்டு சேலை. அண்ணன் மாணிக்கம் அவர்களும் அண்ணன் ரவீந்திரநாத் குமார் அவர்களும் இந்த சிறப்பான ஏற்பாட்டினை இங்கே இரவு பகலாக இருந்து இரண்டாவது கங்கையம்மன் அரியாமலை காலை இப்பொழுது சீறி பாய்ந்து வெளியே வருகிறது. இரண்டாவதாக ராகவன் ஒரு நிமிஷம், அவங்க 2 நிமிஷம் வாழ்த்தி பேசிட்டு அப்புறம் நீங்க மரியாதை மட்டும் சொல்லுங்க. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவின் அரசின் மூலமாக தமிழ் இனத்தினுடைய பாரம்பரியமாகவும் பண்பாடாகவும் வீரத்தின் அடையாளமாகவும் தமிழ் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்தத்தினுடைய அடையாளமாகவும் இருக்கிற நம்முடைய ஜல்லிக்கட்டு உரிமையை அம்மாவின் அரசின் மூலமாக மீட்டெடுத்து தந்திருக்கின்ற இந்த மண்ணின் மைந்தன் நேற்றைய தினம் மாட்டு வண்டியிலே பொங்கல் திருவிழாவினை தமிழகம் எங்கும் இருக்கின்ற நம்முடைய விவசாயிகளுடைய நாங்களும் ஒருவராக இருப்போம் என்பதை உறுதிப்படுத்துகின்ற வகையிலே அந்த பொங்கல் விழாவினை நடத்தி முடித்து இங்கே இந்த தாய் மண்ணிலே, தமிழ் மண்ணிலே, அலங்காநல்லூர் மண்ணிலே, உலகத்தின் கண்கள் உற்று நோக்கி இருக்கிற இந்த மண்ணிலே இப்போது இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை வாழ்த்தி ஒரு வரலாற்றை இந்த அலங்காநல்லூரிலே, இந்த ஜல்லிக்கட்டிலே, இந்த தமிழகத்திலே உருவாக்கி இருக்கிற அம்மாவின் அரசினுடைய பாதுகாவலராக இருக்கிற அண்ணன் OPS அவர்கள் இப்போது இந்த ஜல்லிக்கட்டு விழாவினை, இந்த இளம் சிங்கங்களை, தங்கங்களை உயிரை பணைய வைத்து எங்களுக்கு வீரம்தான் பெரிது, மானம்தான் பெரிது, பண்பாடுதான் பெரிது, பாரம்பரியம் தான் பெரிது என்று இங்கே இருக்கிற இளம் சிங்கங்களை, தங்கங்களை வாழ்த்துவார்கள். இதோ விவசாயிகளுடைய பாதுகாவலராக சுதந்திர இந்தியாவிலே பொங்கல் பரிசு தொகுப்பாக 2,08,00,000 குடும்பங்களிலும் பொங்கல் பொங்க வேண்டும் என்பதற்காக ஒரு புதிய அத்தியாயத்தை இந்த தமிழ் சமுதாயத்திலே உருவாக்கி இருக்கின்ற எளிய முதலமைச்சர், சாமானிய முதலமைச்சர், சரித்திரம் படைத்து வருகின்ற முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இப்போது இந்த சீரும் சிங்கங்களை வாழ்த்தி இங்கே வாழ்த்துரை வழங்கி இந்த ஜல்லிக்கட்டை இப்போது பச்சை கொடி அசைத்து துவக்கி வைத்ததோடு தன்னுடைய வாழ்த்துறையோடு இந்த வரலாற்றிலே இந்த ஜல்லிக்கட்டு பாரம்பரியம், பண்பாடு, வீரம் இடம்பெறுகின்ற வகையில இப்போது வாழ்த்துறையை வழங்குவார்கள். அண்ணே சொல்ல ஆரம்பிக்கவனே. ஒரு நிமிஷம். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டில் கலந்து கொண்டு இந்த வீர விளையாட்டை துவக்கி வைத்த கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர், இந்த ஜல்லிக்கட்டுக்கு எவ்வளவோ இடையூறு வந்த பொழுது மாண்பு அம்மாவுடைய அரசு இந்த ஜல்லிக்கட்டு நடைபெறுவதற்கு தூணாக விளங்கி இன்றைக்கு மிக எழுச்சியோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு காரணகர்த்தாக இருந்த அனைவரும் அன்போடு அழைக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு நாயகன் என்று அன்போடு அழைக்கக்கூடிய மரியாதைக்கு அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களே, மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் சவர் உதயகுமார் அவர்களே, மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அண்ணன் செல்லூர் ராஜ் அவர்களே, மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சகோதரர் விஜயபாஸ்கர் அவர்களே மற்றும் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் கடம்பூர் ராஜ் அவர்களே, இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் ரவீந்திரநாத் அவர்களே மற்றும் இந்த தொகுதியினுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் அருமை சகோதரர் மாணிக்கம் அவர்களே, மரியாதைக்குரிய பெரிய புலானவர்களே, மரியாதைக்கு நீதிபதி அவர்களே, மாநகர மாவட்ட மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் சட்டப்பேரவை உறுப்பினர் அண்ணன் ராஜன் செல்லப்பா அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் பரமசிவம் அவர்களே, மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்கு சரவணன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றுகின்ற தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, வருகின்ற
முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, கழகத்தினுடைய முன்னோடி நிர்வாகிகளே, உள்ளாட்சி அமைப்பை சேர்ந்த பிரதிகளே, கூட்டுறவு சங்க நிர்வாகிகளே, பெருந்திரளாக கலந்து கொண்டு இங்கே ஜல்லிக்கட்டை காண வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, வீர விளையாட்டிலே கலந்து கொண்டு காலை அடக்க இருக்கின்ற இளைஞர் சங்கங்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அரசு அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்க நடிகலந்த வணக்கத்தை இந்த நேரத்தில் தெரிவித்து, இன்றைக்கு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று சொன்னால் உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று அனைவரும் பாராட்டுக்குரிய மண் இந்த அலங்காநல்லூர் மண். ஆகவே இந்த மண்ணிலே பிறந்த அத்தனை இளஞ்செங்கங்களும் இன்றைக்கு சீறி வருகின்ற காளையை திமிழோடு அதை பிடித்து அடக்குகின்ற பக்குவமோடு அந்த வீரமிக்க இளைஞர்கள் இங்கே நின்று கொண்டிருக்கின்றார்கள் காளை அடக்குவதற்காக. அப்படி சீறி வருகின்ற காளையை அடக்கின்ற இளைஞர் வட்டாங்கள் நிறைந்த இந்த ஜல்லிக்கட்டு விழா உலக புகழ்பெற்ற விழா என்று சொன்னால் அது மிகையாகாது. அப்படி உலகமே வியக்கத்தக்க அளவிற்கு இன்றைக்கு நேரடியாக நம்முடைய தொலைக்காட்சி மூலமாக மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த காட்சியை. அந்த அளவுக்கு இந்த நாட்டு மக்கள் அத்தனை பேரும் இந்த வீர விளையாட்டை, நம்முடைய கலாச்சார பண்பாட்டை, பாரம்பரியமிக்க பண்பாட்டை இன்றைக்கு காக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு விளையாட்டை இன்றைக்கு மாண்பு அம்மாவுடைய அரசு தான் நிலைநிறுத்தது என்ற பெருமையோடு இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். இந்த வீர விளையாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை இளைஞர் பெருமக்களுக்கும், அதோடு வீரமிக்க காளையை வளர்த்த அந்த விவசாய பிரிவு மக்களுக்கும், இருக்கின்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஆண்டும் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவருடைய அருளாசியோடும் புரட்சி தலைவருடைய அருளாசியோடும் முதலமைச்சருடைய திருப்பெயரிலே முதல் பரிசை பெறுகிற காளைப்பிடை வீரருக்கு அண்ணன் எடப்பாடியாருடைய திருப்பெயரிலே அம்மாவின் அருளாசியோடு ஒரு கார் பரிசாக அந்த காரை தட்டி செல்கிற அந்த மாவீரன் யார் என்பதை இன்றைக்கு உலகம் உற்று நோக்கி கொண்டிருக்கிறது. அதே போல சிறந்த காளைக்கு மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவருடைய திருப்பெயரிலே ஒரு கார் தயாராக இருக்கிறது. 2 பரிசுகளையும் தட்டி செல்வர்களே உலக மாவீரர்களாக இந்த அலங்காநல்லூர் மண்ணிலே போற்றப்படுவதற்காக அவர்களை வணங்கி, இப்போது நம்முடைய கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் இந்த ஜல்லிக்கட்டு உரிமையை அம்மாவின் அரசின் மூலமாக மீட்டு தந்திருக்கிற ஜல்லிக்கட்டு நாயகர் அருமை அண்ணன் OPS அவர்கள் இப்போது இந்த ஜல்லிக்கட்டை வாழ்த்தி துவங்கி வைப்பார்கள். வீரம் சரிந்த நம் மண்ணுடைய வீர விளையாட்டு, நம்முடைய பாரம்பரிய விளையாட்டு, அதுதான் நம்முடைய ஜல்லிக்கட்டு வீர விளையாட்டு. அந்த வீர விளையாட்டினை பன்னெடுங்காலமாக உலக புகழ்பெற்ற இந்த ஜல்லிக்கட்டு விளையாட்டினை நமது அலங்காநல்லூர் என்ற இந்த திருவூரில் தொடர்ந்து நடத்துகின்ற அரசின் சார்பாக நடத்துகின்ற பெருமையும் பாரம்பரிய உரிமையும் நமக்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசின் மூலமாக கிடைக்கப்பெற்றது என்பதனை வரலாறு இந்த உலகம் உள்ளவரை கூறிடும் இந்த இனிய விழாவிற்கு வருகை புரிந்து இந்த வீர விளையாட்டினை துவக்கி வைத்து சிறப்புரை ஆற்றிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் திரு எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களே, இந்த வீர விளையாட்டிற்கு அனைத்து நிலைகளிலும் இருந்து அனைத்து பொறுப்புகளையும் ஏற்று இந்த வீர விளையாட்டு இவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக தூணாக இருந்து பணியாற்றி கொண்டிருக்கின்ற நம்முடைய வருவாய்த்துறை அமைச்சர், மதுரை புறநகர் மாவட்ட கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் அன்பு சகோதரர் திரு மாண்புமிகு திரு ஆர்பி உதயகுமார் அவர்களே, இந்த சிறப்பான விளையாட்டில் கலந்து கொண்டு விளையாட்டிற்கு பெரும் சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி அண்ணன் வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணன் அவர்களே, அவரோடு இணைந்து இந்த வீர விளையாட்டுக்கு பல்வேறு நிலைகளிலும் உதவி வருகின்ற நம்முடைய ஆற்றல் மிகுந்த மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் திரு கே செல்லூர் ராஜு அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்களே, மாண்புமிகு அமைச்சர் திரு கடம்பூர் ராஜு அவர்களே, சிறப்பான விழாவிற்கு இந்த ஏற்பாட்டினை சிறப்பான முறையில்
நடத்தி உறுதுணையாக இருக்கின்ற மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சித்தலைவர் அவர்களை, மதுரை காவல்துறையினுடைய மாவட்ட அலுவலர் அவர்களை, தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் குமார் அவர்களை, சட்டமன்ற உறுப்பினர்கள் மண்ணின் மைந்தர் சோழவந்தான் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் திரு மாணிக்கம் அவர்களை, சட்டப்பேரவை உறுப்பினர் திரு பெரியபுள்ளன் அவர்களை, சட்டப்பேரவை உறுப்பினர் திரு நீதிபதி அவர்களை, கழகத்தினுடைய மூத்த முன்னோடி மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகுந்த மாவட்ட கலை செல்ல சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கினிய அருமையான திரு ராஜன் செல்லப்பா அவர்களை, வருகை விருந்திருக்கின்ற வேடசந்தூர் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் டாக்டர் பரமசிவம் அவர்களை, சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பு சகோதரர் பரமசிவம் அவர்களை, இங்கு வருகை விருந்திருக்கின்ற முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி அமைப்பின் பிரதிநிதிகளை, இந்த ஜல்லிக்கட்டினை சீரோடும் சிறப்போடும் நேர்த்தியோடும் நடைபெறுவதற்கு அனைத்து நிலைகளிலும் இருந்து உறுதுணையாக இருக்கின்ற ஜல்லிக்கட்டு அமைப்பினுடைய நிர்வாகி, இங்கு மாடுகளை தங்களுடைய திறமையின் மூலம் அடக்குவதற்காக இங்கு வருகை புரிந்திருக்கின்ற ஜல்லிக்கட்டு வீரர்களை, வருகை புரிந்திருக்கின்ற பெரியவர்களை, பேரன்புகின்ற தாய்மார்களை, சகோதர சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, காவல்துறை அலுவலர்களை, காவலர்களை, இங்கு வருகை புரிந்திருக்கின்ற அத்துணை பெரியோர்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தையும் இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உலக பிரசித்தி பெற்ற எங்கேயுமே நடைபெறாத நம்முடைய வீர விளையாட்டு தொடர்ந்து நடத்துவதற்கு இருந்த தடைகள் எல்லாம் உடைத்து இந்த வீர விளையாட்டு தமிழ் மண்ணினுடைய உரிமை என்பதை நிலைநாட்டி இருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து இந்த வீர விளையாட்டினை சீரோடும் சிறப்போடும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தமிழகமும் என்பதனை நீங்கள் நன்றாகவே அறிவீர்கள். சீறி வருகிறது பார்வை காலை, சென்று மீண்டும் திரும்பி வந்து உங்களை எல்லாம் நான் பார்த்து விட்டுத்தான் செல்வேன் என்று இந்த காலை எங்களது மறுபடியும் வந்து அனைத்து நிலைகளிலும் சுற்று பார்த்து கொண்டு நம்ம எல்லாம் அடக்க வாருங்கள், நானும் தயார், நீங்களும் தயார் என்று நம்மளை எதிர்நோக்குகின்ற காட்சி இன்றைக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆக இந்த வீர விளையாட்டினை தொடர்ந்து நடத்துவதற்கு மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறப்போடும் சீரோடும் இங்கு சீறி வருகின்ற காலை அடக்குகின்ற காளையர்களாக நம்முடைய வீரர்கள் இங்கு தயார் நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள் என்பதை நாம் கண்கூடாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த காட்சி இன்றைக்கு உலகத்தில் இருக்கின்ற அனைத்து பொதுமக்களும் பெரியவர்களும் காளையர்களும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் நம்முடைய வீர விளையாட்டினை. ஆக இந்த வீர விளையாட்டினை உரிமையை பெற்றுவதற்கு உறுதுணையாக இருந்த அத்துணை நிலையில் இருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் தெரிவித்து இந்த காண கிடையாத காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்ற அத்துணை ரசிகர்களுக்கும் பெருமக்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்து விடுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கோவிட் கொரோனா காலத்திலே இந்த ஜல்லிக்கட்டு நடக்குமா நடக்காதா என்று இளைய சமுதாயம், இளைஞர்கள், மாணவர்கள், தமிழர்கள் அத்தனை பேரும் எதிர்பார்த்ததை பூர்த்தி செய்த அண்ணன் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் சார்பில் நன்றி 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 சொல்லி, இதோ சீறி வருகிற காலை திறந்து விடுங்கள், வாடி வாசலை, இதோ உலகம் ரசிக்கட்டும் இந்த வீரத்தை என்று சொல்லி நன்றி கூறி வணங்கி வாழ்த்தி, இதோ அண்ணன் அவர்களுடைய தலைமையிலே, அண்ணன் எடப்பாடியுடைய தலைமையிலே, அண்ணன் ஓபிஎஸ் உடைய தலைமையிலே, அண்ணன் வனத்துறை அமைச்சர், கூட்டுறவுத்துறை அமைச்சர், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர், செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் மாணிக்கம் அவர்கள், ரவீந்திரநாத் குமார் அவர்கள், அண்ணன் வி ராஜன் செல்லப்பா அவர்களோடு இதோ கண்டு ரசித்து நாங்களும் வீரர்கள் என்பதை இங்கே காட்டுகிறார். நன்றி, வணக்கம். அடுத்து புதுக்கோட்டை மாவட்டம் பரமூர் பாய்மாடப்பா, புதுக்கோட்டை மாவட்டம் பரமூர் பாய்மாடு முதலமைச்சர் சார்பாக ஒரு தங்க காசு, கேஜி பாண்டியன் சார்பாக ஒரு 1000 ரூபாய், மருதை படைக்குழுவின் சார்பாக ஒரு சைக்கிள், முதலமைச்சர் சார்பாக ஒரு தங்க காசப்பா. அடுத்து புதுக்கோட்டை பாய்மாடு, பிடிச்சு பாரு, பிடிச்சு பாரு, சூப்பர், பிடிச்சு பாரு, வாடா வெளியே வாடா, வெளியே வாடா, வாப்பா 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 வெளியே வருப்பா, வெளியே வா. புதுக்கோட்டை பாய்மாடப்பா, முதலமைச்சர் சார்பாக ஒரு தங்க காசு, மருதை படைக்குழுவின் சார்பாக ஒரு சைக்கிள், பாடியிலே முத்துதுப்பா, மாட்ட வெளியே சூப்பர், ஒருத்தம்படி ஒருத்தம்படி சூப்பர் சூப்பர் சூப்பர். மாடு பிடிபடவில்லை, பாப்பா மாட்டுக்கார பிரேச வாங்கிட்டு போப்பா,
பாப்பா மாட்டுக்காரு பிரைஸ் வாங்கிட்டு போப்பா. அவருக்கு பிரைஸ் அள்ளி கொடுப்பா. ஏய் செல்லாதடா டேய், உடா உடா மாட்ட உடா. ஏய் மாடு பிடிமாடு இல்லை, மாடு பிடிமாடு இல்லை. ஓடு அடுத்து 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 ஸ்ரீ நற்கூடல் ஆர்எஸ்பி நண்பர்கள் மாடு, திருச்சி நற்கூடல் ஆர்எஸ் நண்பர்கள் மாடு. துணை முதலமைச்சரின் சார்பாக ஒரு தங்க காசு, கேஜி பாண்டியனின் சார்பாக ஒரு 1000 ரூபாய், மருதை படைக்குழுவின் சார்பாக ஒரு சைக்கிள், ஜெயபிரபாஜ் ஒரு வெள்ளி காசு. பிடிச்சு பாரு ஒருக்க. எல்லா மாட்டையும் பிடிப்பா, எல்லா மாட்டையும் பிடி. சிறந்த மாடுபிடி வீரருக்கு அண்ணன் முதலமைச்சரின் சார்பாக ஒரு கார் இருக்கப்பா. சிறந்த மாட்டிற்கு அண்ணன் துணை முதலமைச்சரின் சார்பாக ஒரு கார் இருக்கப்பா. அமைதியா மாட்டையும் பிடி, பிரேச வாங்கிட்டு போ. ஒருக்க ஒருக்க. ஆஹா சூப்பர். திருச்சி மாடுபா, திருச்சி ஸ்ரீ நற்கூடல் மாடு, திருச்சி நற்கூடல் சார்பா. பாலாஜி அந்த பரிசு இங்க இருக்கும் போது அண்ணன் கொடுத்தீங்கன்னா அப்படியே போட்டுருவாங்க. அது அனௌன்ஸ் பண்ணிருங்க, இங்க கொடுத்துடலாம். ரொட்டீன் ஆனோன்னு கொடுங்க.